ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் அருமையான காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 15 காரப்பொடி மீன்களை கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 6 சின்ன வெங்காயம், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பேனில் சூடு பண்ணி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வதக்கும் போதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் தாளிப்பு வடகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சப்புறம் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு இந்த தேங்காய் பெருஞ்சீரக பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், இது இல்லாதவங்க மிளகாய்த்தூள் பாதி தனிகாய்த்தூள் பாதி அப்படின்னு சொல்லிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு நான் இதில் சேர்த்துட்றேன். இப்போ இது லேசாக வதங்கட்டும். ஒரு 10 செகண்ட்ஸ் வதங்கினப்புறம் நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் அளவு புளி எடுத்து அதை 2 தடவை கரைச்சி வச்சு தண்ணி தான் இது. பழைய புளின்றதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது. மீன் குழம்புக்கு பொதுவாகவே பழைய புளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி சேர்த்தப்புறம் அந்த மிக்சியை வாஷ் பண்ண அந்த தண்ணியுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு மிதமான தீயில் 5 இல்லை 6 நிமிஷம் கொதிக்க விட்டால் இந்த மாதிரி நல்லா குழம்பு தகதகன்னு கொதிச்சுட்டு வரும். அப்போ நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காரப்பொடி மீனை சேர்த்துடலாம். இந்த காரப்பொடி மீன் குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். குழம்புல இந்த மீன் மூழ்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். இந்த குழம்புல நீங்கள் தேங்காய் அரைக்காமல் கூட செய்யலாம். தேங்காய் சேர்த்து செஞ்சால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிகமான தேங்காய் சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். சுவையாக இருக்கும். இப்போ மீன் சேர்த்தப்புறம் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் நமக்கு இந்த மீன் வெந்துடும். சட்டுன்னு வெந்துடும். இந்த மீன் குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சோன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம மொத்தமாக 3 நிமிஷம் மிதமான தீயில் இந்த மீனை குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே அழகாக அது வெந்து வந்துடும். இந்த அருமையான காரப்பொடி மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.